ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சை பட்டாணி லேயர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் காப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் இந்த சீசனில் அதிகமாக அவைலபிளாக இருக்கும். அதனால் இதை நம்ம மிஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானதாக சேர்த்துக்கிற மாதிரியும் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனான பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இது வந்து காப்பிடி மெஷர்மெண்ட் மாதிரியே கூட தான் இருக்கும். ரொம்ப கூம்பாக நம்ம சேர்க்காமல் இந்தளவுக்கு ஓரளவுக்கு லைட் ஹீப்பாக சேர்க்கும்போது காப்பிடி மெஷர்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் இது. ஓகேவா? இப்போ 2 காப்பிடி அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு வந்து கூட குறைச்சி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த மாவோடு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி விழுது, அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது அதை கூட சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். பச்சை பட்டாணி நம்ம வேணுங்கிற அளவுக்கு இன்னும் நிறையா சேர்த்துக்கலாமான்னா, இது காப்பிடி அளவுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்ததுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்தோம் அப்படின்னா கசக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த பச்சை பட்டாணி சேர்த்த மாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லேசான கசப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால ரொம்பவும் அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடவே முடியாத அளவுக்கு கசப்பாக இருந்தால் கூட இருக்கலாம். அதனால இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குது கரெக்டாக இருக்குது. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சாச்சு. மூடி இருக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊறலாம். அதுக்கு மேலே ரொம்ப ஊற வைக்க வேண்டாம். இப்போ நம்ம இந்த லேயர் ஃபார்மேஷனுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவரும் நம்ம சமையல் எண்ணெயும் பயன்படுத்தி நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா ஒரு தடவைக்கும் லேயர் ஃபார்மேஷனுக்கு நம்ம மாவையும் எண்ணெயும் தனித்தனியாக தூவி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மிக்சராக கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு எண்ணெய் இல்லை கோதுமை மாவு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது இன்னுமே நல்லா அந்த லேயர் சாஃப்டாகவும் நல்ல லேயர் ஃபார்மேஷன் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம திரட்டிட்டு நம்ம மடித்து திருப்பி விரிப்போம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு நல்ல சைஸ் கிடைக்கும், கரெக்டான சைஸ் கிடைக்கும். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு கிராக் இல்லாமல் அதை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விரிக்க வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டப்படாமலே விரிக்கலாம். ஏன்னா ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து மாவு பிசைஞ்சோம் அப்படின்னாலே அந்த மாவே நல்லாவே சாஃப்டாகிடும். நம்மளுக்கு ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம் மாவை அப்படின்னா புளிச்ச மாதிரியும் அடிச்சிடும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம சாதாரணமாக மாவு சேர்க்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் பட ஊறுனா கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதிகமான புளிச்ச மாதிரியான ஸ்மெல் வரும். இப்போ அதை விரிச்சிட்டு நம்ம அந்த மிக்சர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். நம்ம குட்டி ஷெஃப்பும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போது அந்த ஒரு பாதியாக மடிச்சுட்டு இன்னொரு பாதியாக 3 பாதியாக மடிச்சிக்கிறேன். மடிச்சுட்டு மறுபடியும் அந்த கார்ன்ஃப்ளவர் ஆயில் மிக்சரை கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் மறுபடியும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியதான். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையும் 3 மடிப்பாக மடிச்சுக்கிறேன். இதை மாதிரி மடித்து எல்லா மாவையுமே இந்தமாரி மடித்து வச்சுட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேய்ச்சிட்டு உடனே அதில் தோசைக்கல்ல போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு போர்ஷனை வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். லேசாக மேலே மாவை தொட்டுட்டு ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. அழுத்தி தேய்ச்சோம்னா நம்மளுக்கு அந்த லேயர் ஃபார்மே ஆகாது. நம்ம என்ன எஃபர்ட் போட்டால் நிறைய வேலை மெனக்கெட்டு செஞ்சுருப்போம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டோம்னா அந்த லேயரே கண்டிப்பாகவே ஃபார்மே ஆகாது. இப்போ லைட்டாக அப்படியே ரோல் பண்ணோம் அப்படின்னாலே விரிஞ்சு பெருசாக வரும். ஓரளவுக்கு நம்ம பெருசாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதோட விட்டுட வேண்டியதான். நல்ல லேயர் ஃபார்மேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி இது. நல்லா தோசைக்கல்லோ இல்லை பேனோ நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம விரித்து வச்சுருக்க சப்பாத்தி அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் ஆனோன்னே அப்படியே திருப்பி போட வேண்டியதான். திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட எண்ணெய் இல்லாமல் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள்
எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருது, உங்களுக்கே தெரியுது பாருங்கள். நல்லா சூப்பராக உப்பி வருது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கே ஆசையாக இருக்கும். கஷ்டப்படாமல் மெல்லலாம். அழுத்தமாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நல்லாவே சாஃப்டாகவும் இருக்கும். மதியானத்துக்கு கொடுத்து விடும்போது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்போது அவங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல். இதுக்கு நான் இன்றைக்கி ஒயிட் குருமா தான் வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸு, கொஞ்சமாக பச்சை பட்டாணிலாம் சேர்த்து ஒயிட் குருமா பண்ணிட்டேன். இதுக்கு எந்த குருமா எந்த சைட் டிஷ் வேணாலுமே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் ஐட்டத்தில் கிரேவி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சா கூட எப்போவும் உள்ள நம்ம நார்மல் சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதே மாதிரியே எல்லா காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் எடுத்து வைக்கும்போது அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த லேயர்லாம் ஃபார்மேஷன் ஆகிருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம இதேமாதிரி எந்த வெஜிடபிள்ஸில் வேணாலும் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி, லேயர் சப்பாத்தி செய்யலாம். நார்மல் சப்பாத்தியும் லேயர் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம சப்பாத்தி செய்யும்போது. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா, இந்த லேயர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.